ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ராகி தோசை இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் இதே கப்பில் தான் ராகி மாவு அளந்திருக்கேன். இதே கப்பில் 1/2 கப் நான் ரவை எடுத்திருக்கேன். இதில் அரிசி மாவு ஒரு 1/4 கப் சேர்க்கணும். என்கிட்ட அரிசி மாவு இல்லாதனால நான் இட்லி மாவு சேர்க்குறேன். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போது தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ஜீரகத்தூள். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதில் 4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். மாவு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா கையிலே கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கையிலே கரைச்சிக்கலாம். இப்போது நல்லா கரைச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நம்மளுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றிடலாம். தண்ணியாக தான் ஊற்றணும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்டோம்னா. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தோசை சூப்பராக திருப்பி போட்டாச்சு. பார்க்கவே மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். இப்போது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட கேழ்வரகு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.